முருக பக்தி உறவுகளுக்கு வணக்கம். நீங்க கோவிலுக்கு போகும்போது கொண்டு போற தேங்காய் உங்க தலையையும் வாழைப்பழம் உங்க பிறவியையும் குறிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ ஒரு சாதாரண சடங்குன்னு நினைச்சிட்டீங்களா? நிச்சயமா இல்ல. இதுக்குள்ள நம்ம முன்னோர்கள் ஒரு பெரிய ஆன்மீக ரகசியத்தையே ஒளிச்சு வச்சிருக்காங்க. நாம எல்லாரும் கோவிலுக்கு போறோம், அர்ச்சனை தட்டுல தேங்காய் பூ பழம் வச்சு சாமிக்கு கொடுக்கறோம். ஆனா இது ஏன் எதுக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்போமா? ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு பழக்கம் தொடர்ந்து வருதுன்னா அதுக்கு பின்னாடி சாதாரண காரணம் மட்டும் இருக்கவே முடியாது. வாங்க அந்த பிரபஞ்ச ரகசியத்தை இன்னைக்கு நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தேங்காய். சாஸ்திரங்கள் படி தேங்காய்ங்கிறது மனிதனோட தலைய குறிக்குது. ஒரு மனுஷன் தலைக்குள்ள என்னவெல்லாம் இருக்கு? ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்ற மும்மரங்கள் அவனோட ஆன்மாவை பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த 3 மலங்களும் தான் காரணம். நம்ம முன்னோர்கள் இதை எவ்வளவு அழகா ஒரு சாதாரண தேங்காய் மூலமா நமக்கு விளக்கி இருக்காங்க பாருங்க. தேங்காய்க்கு மேல இருக்கிற அந்த தடிமனான பச்சை மட்டை தான் மாயை. இந்த உலகமும் அதோட கவர்ச்சியும் தான் உண்மைன்னு நம்ப வைக்கிற ஒரு தோற்றம். நாம அந்த மட்டையை உரிக்கிறப்போ அந்த மாயையிலிருந்து விடுபட முதல் அடியை எடுத்து வைக்கிறோம். அடுத்து உள்ள இருக்கிற அந்த நார், இதுதான் கண்மம். நாம போன ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் செஞ்ச பாவ புண்ணியங்களோட மொத்த கணக்கு. இந்த நாரை நாம நீக்கும்போது நம்ம கர்ம வினைகளோட பிடியிலிருந்து விடுபட முயற்சி பண்றோம். கடைசியா உள்ள இருக்கிற அந்த கடினமான ஓடு, இதுதான் எல்லாத்தையும் விட மோசமான ஆணவம், நான்கிற அகங்காரம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன்னு நினைக்கிற எண்ணம். இந்த ஓட்டை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அதை நாம சும்மா உடைக்காம கோவில்ல சாமி கண்ணு முன்னாடி ஓங்கி உடைக்கிறோம். இறைவா, என் தலையா இருக்கிற இந்த தேங்காய்க்குள்ள இருக்கிற ஆணவம்ங்கிற ஓட்டை நான் உனக்கு முன்னாடி உடைச்சு எறிகிறேன். என் அகங்காரத்தை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்பதுதான் அதோட அர்த்தம். அந்த ஓடு உடைஞ்சதும் உள்ள என்ன இருக்கு? வெள்ளை வெளியர்னு தூய்மையான பருப்பும் இனிய நீரும் இருக்கு. அந்த வெள்ளை பருப்பு தான் நம்மளோட உண்மையான பரிசுத்தமான ஜீவாத்மா. உள்ள இருக்கிற இளநீர் பேரின்பத்தையும் நம்ம பாவங்களை கழுவுற புனித நீரையும் குறிக்குது. அப்போ தேங்காய் உடைக்கிறதுங்கிறது நம்ம மும்மலங்களையும் நீக்கி ஆணவத்தை இறைவன் கிட்ட தந்துட்டு தூய்மையான ஆத்மாவா இறைவனோட சேர்ற ஒரு மகத்தான தத்துவம். அது மட்டும் இல்லாம தேங்காயில 3 கண் இருக்கும். இது சிவனோட முக்கண்ணை குறிக்குதுன்னு, சிலர் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. நாம செய்யற இந்த செயல் அந்த முக்கண் முதல்வன் கிட்டையே நம்மள முழுசா ஒப்படைக்கிற ஒரு சரணாகதி தத்துவம். நம்ம முன்னோர்கள் சகுனங்கள்ல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த வகையில தேங்காய் உடையிற விதம் சில விஷயங்களை நமக்கு சொல்லுதுன்னு நம்புறாங்க. நீங்க உடைக்கிற தேங்காய் சரிபாதியா 2 மூடியும் சமமா உடைஞ்சா உங்க குடும்பத்துல இருக்கிற சண்டை சச்சரவு மனக்கசப்பு எல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகமாகும்னு அர்த்தம். தேங்காயோட கண் இருக்கிற மேல் பகுதி பெருசாவும் அடிப்பகுதி சின்னதாவும் உடைஞ்சா உங்க வீட்ல செல்வம் பெருகி சந்தோஷம் பொங்கும்னு ஒரு நம்பிக்கை. இதுக்கு நேர்மாறா கண் பகுதி சின்னதாவும் கீழ்ப்பகுதி பெருசாவும் உடைஞ்சா அது வரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நிம்மதி பிறக்கும். சில சமயம் தேங்காய் உடைக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பூ மாதிரி இருக்கும். இத பூ விழுந்த தேங்காய்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு சகுனம். நீங்க மனசுல நினைச்ச காரியம் கண்டிப்பா ஜெயமாகும்னு இது ஒரு அறிகுறி. உங்களுக்கு பொருள் லாபம், அதாவது தங்கம் சேரும் ஸ்வர்ண லாபம்னு, நோய்கள் விலகும் ரோக நாஸ்தின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனா சில சமயம் தேங்காய் அழுகி போயிருந்தா என்ன பண்றது? உடனே நாம பதறி போய் ஏதோ கெட்ட சகுனம்னு பயப்படுவோம். ஆனா உண்மை அது கிடையாது. சாஸ்திரப்படி அழுகிய தேங்காய் ஒரு நல்ல சகுனம் தான். அது உங்களையும் உங்க குடும்பத்தையும் பிடிச்ச கண் திருஷ்டி, பீடை, கெட்ட சக்திகள் எல்லாமே விலகிடுச்சின்னு அர்த்தம். நீங்க எந்த காரியத்தை நினைச்சு தேங்காய் உடைச்சிங்களோ அதுல நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதனால இனிமே தேங்காய் அழுகி இருந்தா கவலைப்படாதீங்க, உங்க திருஷ்டி போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுங்க. அடுத்து வாழைப்பழம். ஏன் அர்ச்சனை தட்டுல எப்பவுமே வாழைப்பழம் முக்கியமா இருக்கு? மத்த எந்த பழத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி வாழைப்பழத்துக்கு இருக்கு. பொதுவா நாம எந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட கொட்டையை தூக்கி போட்டாலும் அது மண்ல விழுந்து மறுபடியும் ஒரு செடியா முளைக்கும். வாழைப்பழத்துல கண்ணுக்கு தெரியாத விதைகள் இருக்கும். ஆனா வாழைப்பழத்தை நாம சாப்பிட்டுட்டு அதோட விதைய போட்டா அது முளைக்காது. ஒரு வாழை மரத்தோட பழத்துல இருந்து இன்னொரு வாழை மரம் வராது. அதோட தாய் மரத்தோட அடையிலிருந்து தான் புதுசா கன்று முளைக்கும். இந்த குணம்தான் வாழைப்பழத்தை ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கு. இதனாலதான் இதுக்கு எச்சில் படாத பழம்னு கூட ஒரு பெயர் இருக்கு.
இதோட விதை நம்ம எச்சில் பட்டு வெளியே வர்றதில்ல. இந்த மீண்டும் முளைக்காத தன்மை பிறவா நிலை அல்லது மோட்சத்தை குறிக்குது. இறைவா, இந்த வாழைப்பழம் எப்படி மறுபடியும் முளைக்காம போகுதோ அதே மாதிரி எனக்கும் இந்த உலகத்துல இன்னொரு பிறவி வேண்டாம். இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து எனக்கு விடுதலை கொடு. நான் உன்னோட திருவடியை அடைய நீதான் அருள் புரியணும் என கேட்கறதுக்கு தான் நாம வாழைப்பழத்தை சாமிக்கு கொடுக்கறோம். இது சாதாரண வேண்டுதல் இல்ல, ஒரு ஆன்மாவோட கடைசி லட்சியமான முக்திக்கான ஒரு பிரார்த்தனை இது. கடைசியா பூக்கள். பூக்கள் இல்லாம எந்த பூஜையும் முழுமையடையாது. பூக்கள் எதை சொல்ல வருது? பூ எப்படி ரொம்ப மென்மையா, அழகா, வாசனையா, மலர்ச்சியோட இருக்கோ அதே மாதிரி நம்மளோட பக்தியும் இருக்கணும். நம்ம இதயம் ஒரு பூ மாதிரி மலர்ந்து எந்த வஞ்சகமும் இல்லாம சுத்தமான அன்போட இறைவனை வணங்கணுங்கிறதோட குறியீடு தான் பூக்கள். ஒவ்வொரு பூவோட நிறத்துக்கும் அர்த்தம் இருக்கு. வெள்ளை நிற பூக்கள் அமைதியான குணத்தை குறிக்கும், அதை கொண்டு அர்ச்சனை செஞ்சா முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சிவப்பு நிற பூக்கள் ராஜச குணத்தையும் உலக இன்பங்களையும் குறிக்கும். மஞ்சள் நிற பூக்கள் இன்பத்தையும் மோட்சத்தையும் ஒன்னா தரக்கூடியது. நாம சாமிக்கு ஒரு பூ வைக்கும்போது நம்மளையே, நம்ம இதயத்தையே அந்த இறைவனோட கால்ல சமர்ப்பிக்கிறோம். என் மனசு இந்த பூ மாதிரி தூய்மையாவும் மலர்ச்சியாவும் இருக்கட்டும். என் பக்தி இந்த பூவோட வாசனை மாதிரி எல்லா இடத்துலயும் பரவட்டும் என்பதுதான் அதோட தத்துவம். அன்னைக்கு மலர்ந்த ஃப்ரெஷ்ஷான பூக்களை சாமிக்கு கொடுக்கறது தான் ரொம்ப சிறப்பு. அது நம்ம பக்தியோட உயிர்ப்பையும் புத்துணர்ச்சியையும் காட்டுது. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா, ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரி நம்ம கலாச்சாரத்திலையும் ஆன்மீகத்திலையும் மறைஞ்சிருக்கிற இன்னும் பல ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேற ஏதாவது விளக்கங்கள் தெரிஞ்சாலும் அதை கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க.